ராஜி தனியாக தான் சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு பாண்டியன் திட்டுறாரு. ஏன்டா நீ கூட போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா ஒரு முக்கியமான வேலை என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் கோமதி இருந்துட்டு மீனா வந்து இன்றைக்கி தான் சென்னைக்கு போகிறா, நீ அவள் கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே ராஜி செம்மையாக ஹாப்பி ஆகிடுறாங்க. நீ தான் துணைக்கு போயாம்மா அப்படின்னு கதிர் சொல்லவும், ஆமாண்டா எனக்கு வேலை இல்லையா, ஏன் உங்கள் அம்மா வீட்டில் வச்சிருக்கா துரத்தி விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அதில் ஜாடியாக குத்தி காட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீ சென்னைக்கு போகணும் சொல்லிட்டு தானே இருக்க, போயிட்டு வாயான்னு கதிர் சொல்கிறாரு. பாண்டியன் நீ போயிட்டு வாயா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேணான்னுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு நீங்களும் வாங்கத்த அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணவும், சரிடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு இருந்துட்டு என்ன கூட்டிகிட்டு போனால் உனக்கு தோணுச்சா அப்படி கேட்குறாங்க. உன்னை கூட்டிகிட்டு போனால் உன்னை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே வந்து தாயாகவே இருக்கணுமா, எங்களுக்குன்னு எதுவுமே இல்லையா, நாங்கள் எங்களுக்கு எதுவும் பார்த்துக்கூடாதா, நான் தனியாக தான் போகணும் இங்கே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ ரொம்ப சுயநலவாதிமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி திட்டுறாங்க. இருடி நான் மாமா கிட்ட போய் என் முடிவை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வரேன்னு ஹாப்பியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனாக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கவும், நீ என்னடி சென்னைக்கு போறியா, மாப்பிள்ளை சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லவும், சரி நீ நம்ம மாமா வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மாமா வீட்லையா, அவர் கூடலாம் யாராவது இருக்க முடியுமா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது அழகில் வர பாக்கியராஜோட ஃபேமிலி தான், அவங்க கூடலாம் மனுஷங்க இருக்க முடியாதுன்னு மீனா சொல்லவும், ஐயோ அவங்க கூட இருக்கிற பசங்க மருமலாம் இல்லையா, நீ அங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் திட்டுறாங்க. நான் போகிற வழியிலே அங்கே போயிட்டோம், எங்கள் அம்மாவுக்கு சொல்ல தெரியாதா, உங்களை யாரும் அவசரம் கொடுக்க மாதிரி அவங்க கிட்ட சொல்ல சொன்னது பாருங்கள், இப்போ எங்கள் மாமா வீட்டில் போய் தங்குன்னு சொல்கிறாங்க. திட்டுறாங்க. ஏன்டி அங்கே போய் தங்கிட்டா என்னடி, தங்குற செலவு சாப்பிட்ற செலவு மிச்சம் தானேன்னு சொல்லவும் உங்களுக்கு அறிவே கிடையாது, திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்து இது உன்னோட ஃபேவரட் கலர் சொன்னல, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போ, நீ நல்லா எக்ஸாம் எழுதுவா அப்படின்னு சொல்லவும், அது மட்டும்தான் எனக்கு லக்கியா, நீ என் கூட இருந்தால் கூட தான் லக்கின்னு சொல்லியிருக்கேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து கதிரை திட்டுறாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோ, உங்கள் அப்பா ஒருத்தவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, அதை தாங்கிக்க முடியாமல் தான் வந்து அப்போ தான் கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன், இப்போ வந்து வர முடியாதுன்னு சொல்கிறதும் வந்து உண்மையிலே ஒரு முக்கியமான கஸ்டமருக்காக தான், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ராஜி கோவமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் ஷாக் ஆகிடுறாரு. அப்புறமா இதுக்கு என்ன, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேகமாக வெளியில் வந்துட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க, எதையாவது ஒன்று நினச்சா டக்குன்னு பண்ணிடணும், இல்லைன்னா ஆளாளுக்கு வந்து நம்ம குழப்பி விட்டுருவாங்க, உங்கள் அப்பா தானே பார்க்க போகிற, போய் சந்தோஷமாக பார்த்துட்டு போவாங்க, உங்கள் சித்தப்பா இருப்பார், அவர் பேசுகிறதையும் காதில் வாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ராஜி செம்ம ஹாப்பியாக அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க. அங்கே காந்திமதி அம்மா அவங்க சின்ன பையன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிடலாமா, அங்கே இருக்கிறப்பெல்லாம் மாத்திரெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டேன்னு கேட்குறாரு. அதெல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பண்ணிடலாம், அங்கே எதுவும் சத்தான சாப்பாடாக சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி உள்ளே வராங்க. பார்த்துட்டு பாட்டி செம்ம ஹாப்பி, வாமா எப்படி இருக்க, உன்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன், கோமதி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும், துரத்தி விட்ட குடும்பத்து மேலே இன்னும் உனக்கு அக்கறை போகலைன்னு அவங்க சித்தப்பா வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் மாறி இருந்து எப்படி இருக்க ராஜுன்னு கேட்குறாங்க. நான் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னே ராஜி செம்ம ஹாப்பி. அவங்க அம்மாவுக்கிட்டே அப்பாக்கிட்டே நான் அந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் தான் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலில் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க அப்பா இருந்து நல்லா பண்ணு, எக்ஸாம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் எல்லாமே ரிமெம்பர் பண்ணிக்கோ, பதட்டப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மாவும் நல்லபடியாக பரிச்சு எழுதுறாஜி, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் வந்து அழகிய அழகு பாண்டியன் ஸ்டோரும் வந்து சங்கமமாக ஒரே எபிசோடாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பாக்யராஜோட அப்பாவுக்கு வந்து அழகுமதியே சமாளிக்க முடியாது, இதில் மீனா வர போய் அங்கே தங்க போகிறாங்க. எப்படிலாம் அவங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்க போகிறாரோ பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.